ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து ஒரு 2 days எடுத்த ரேண்டம் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlogல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஒரு ரெசிபி அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் முகத்தில் துணியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மிளகாத்தூள் அரைச்சிட்ருக்கேன். நான் வேலையை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டேன். இன்றைக்கி தான் ரிசைன் பண்ணதோட ஃபஸ்ட்டு டே அன்னிலிருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்ததால் வீடியோ கொஞ்சம் லைட்டாக போடுறேன். வேலையெல்லாம் விட்டாச்சு. நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருந்தேன், வேலையை விட்டதுக்கப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல் வேலை வந்து மிளகாத்தூள் அரைக்கிறது தான். மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஈவினிங் போல் தான் வந்து அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே இது எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. நிறைய மளிகை சாமான்லாம் தேவைப்பட்டுச்சு, எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஃபஸ்ட்டு டேவே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நைட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் எதுவுமே பண்ணலை. காலையில் செஞ்ச உப்புமாவே சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகும்போது லஞ்ச் எடுத்துகிட்டு போகல, ஸோ அதனால் லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. உப்புமா சாப்பிட்டதால நைட்டு ரைஸ் சாப்பிட்லான்னு தோணுச்சு. ரைஸும் கூடவே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியலும் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் செஞ்சு தான் சாப்பிட்ருந்தோம் நைட்டு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடச்சிது. அதை தான் வந்து கட் பண்ணி வச்சுட்ருந்தோம். இதில் இருக்க ஆனியன் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் சூப்பராக இருந்தது. பாப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணியாச்சு. ஈவினிங் டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து இருட்டாயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ தான் இதை கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு சாதமும் சாம்பாருக்கு பருப்பும் வெந்துட்டுருக்கு. இப்போது இது பொரியலுக்காக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனியன் எடுத்து கட் பண்ணியிருந்தேன் சாம்பாரில் சேர்க்கறதுக்காக. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். மீதி இருக்கிறத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியலுக்கு கொஞ்சமாக வந்து இது மாதிரி ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தான், நல்லாவே சூப்பராக இருக்கும். வேலையை விட்டதுக்கப்புறம் இதுக்கு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. டெய்லி காலையில் எழுந்தோடனே வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு அப்பப்போ மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டே இருந்தது. பட் கொஞ்சம் இப்போ ஓகே தான், இப்போ நான் செட்டில் ஆகிட்டேன். பட் ஒரு 2-3 டேஸ் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் ஃபீவர் கூட வந்துடுச்சு எனக்கு. வீட்டில் இருக்க போகிறோம் இனிமேல் அப்படின்னு அது ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தது. இப்போ நான் ஓகே செட்டில் ஆகிட்டேன். இனிமேல் எப்படி வீட்டில் இருக்கிறது, என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் கொஞ்சம் யோசித்து ஃபீவர் வந்தது தான் மிச்சம். அதில் ரொம்ப கோல்டு வேற ஆகிடுச்சு, ரொம்ப மோசமாயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் கிட்ட ரெஸ்ட் எடுத்து இப்போ தான் கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. இப்போவுமே வாய்ஸெல்லாம் ரொம்ப கண்ட்ராவியாக தான் இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சாம்பார் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். கடுகு தாளிச்சதுக்கப்புறமா இங்கே கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணியிருக்கலாம். மதியம் வச்சுட்டு கட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அர்ஜென்ட்டாக கட் பண்ணேன். அவ்வளோ ஒரு பக்கம் கத்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நானும் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து சூப்பராக நம்மளுக்கு குக் ஆகிடும். ஆனியன் வந்து வதக்குவோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே மாதிரி தான். அதை தவிர ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் எக்கு சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எக்கு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களுமே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிது அப்படின்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன்லேயே. இப்போ இந்த எக்குக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன், அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். அந்த சைடு வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி பண்ணி இப்படி தான் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். இது கூட என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ரெடி பண்ணல, அந்த மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூளோட ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதை வந்து சாம்பாருக்கு அப்புறம் வந்து ஏதாவது நான்வெஜ் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துட்டு தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெசிபி ஷேர் பண்ணுவேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த முட்டையெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும், அவ்வளோதான். வேலையை விட்டதுலேருந்து அது வேறே கொஞ்சம் ஒரு ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சா, அதனால ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டதுக்கப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிட்டுருக்க மாதிரி தான் இருந்தது ஒரு வருஷமாக. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கிட்ட ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இனிமேல் தான் வந்து வீடியோ எல்லாம் வந்து ரெகுலராக எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
வேலைக்கு போயிட்டே இருந்துட்டு வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டுட்டு மேரேஜ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இருந்து தானே ஆகணும். அடுத்ததான் வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக சாதம் சேர்த்து உப்பு போட்டு மதியக்கு வந்து ஊட்டி விட போகிறேன். மதியக்கு இந்த மாதிரி பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பராக சாப்பிட்ருவா. இதுதான் வந்து அவளுக்கு ஊட்டி விட்டுருந்தேன். அவள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாம்பார் வந்து கொதிச்சிட்டு இருந்தது. ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த பருப்பு சாதம் மட்டும்தான் மதியக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி வேறு ஏதாவது கொடுக்கணுன்னா ரொம்ப போராடிட்டு இருக்கணும். பட் இதுக்கு வந்து ரொம்ப அடலாம் பிடிக்க மாட்டான். சூப்பராக சாப்பிட்டுப்பேன். இந்த பருப்பு சாதம் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதில் வெறும் பருப்பு, நெய், உப்பு அவ்வளோதான் போட்டிருப்பேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பொரியல் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த கிளிப்பு. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்துட்டேன். வயலில் வந்து கரும்பு புதுசாக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வெறப்புல்லெல்லாம் நறுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் நானும் வந்து நறுக்கிட்டு இருந்தேன். எப்பயாவது கொஞ்சம் நேரம் வேலை செய்வேன். ரெகுலராக வேலை செய்வேனா அப்படிலாம் கிடையாது. எனக்கு போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் நேரம் வேலை செய்வேன். மெயினாக வந்து வயலுக்கு எதுக்காக வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக தான் வருவேன். அதை சமைச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போய்டுவேன். அவ்வளோதான் என் வேலை. எப்பயாவது போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், தோணும். அதனால் கொஞ்சம் வேலை செய்வேன், அவ்வளோதான். அன்றைக்கி கொஞ்சம் நேரம் வெறப்புலெல்லாம் நறுக்கி கொடுத்துட்ருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. நான் வேலையை விட்டு நின்றதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து காலையிலே வயலுக்கு வருவேன். இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடெலாம் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடெலாம் போட்டுட்டு லஞ்சுக்கு மதியம் அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய்டுவேன், அவ்வளோதான். எப்போயாவது சின்ன ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது ஓட்டுற வேலை அதெல்லாம் நடந்துச்சு. பட் இன்றைக்கி தான் கரும்பு ஃபஸ்ட்டு டே போட போகிறாங்க அப்படின்றதால கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட இருந்துட்டு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் புல்லெல்லாம் நறுக்கி போட்டுட்டு ஒரு 4 o'clock போல் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து மறுநாள் போச்சு. இது ஒரு 2 டேஸாக எடுத்த கிளிப்புன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் அருகம்புல்லாம் வச்சு பிள்ளையாரெலாம் பிடிச்சி ஃபஸ்ட்டு டே பூஜைலாம் பண்ணி ஃபஸ்ட்டு கரும்பெல்லாம் வைக்கிறதுக்காக என்னை இருக்க சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கரும்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 1 வீக்காகவே இப்படி தான் என்னோடய ரொட்டீன் இருக்குது. காலையில் எழுந்திருப்பேன். அப்புறம் காலைல சமைச்சிட்டு எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வயலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிவிட்டு சமைச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.